நிறைய கூட்டம் இருந்துச்சான். சொர்க்கத்துக்கு போறதுக்கு யாருக்கெல்லாம் ஆசை இருக்குன்னு கேட்டார். சொர்க்கத்துக்கு போறதுக்கு யாருக்கெல்லாம் ஆசை இருக்குன்னு கேட்டார். எல்லாரும் கை தூக்கிட்டாங்க. இருந்தாரு பூரா. கூட்டத்துக்கு நடுவே ஒருத்தன் கை தூக்கல. ஏன்? அவன் தூங்கிட்டான். உடனே சரி சரி கையை கீழே போடுங்கன்றார். திரும்ப கேட்டாரு, நரகத்துக்கு போறதுக்கு யாருக்கு ஆசை இருக்குன்னார். அவன் அப்பதான் முழிச்சான். டக்குன்னு கை தூக்கிட்டான். என்னமோ அசரத்து கேட்கிறாரு. சரி கையை தூக்கி வைப்போன்னு கையை தூக்கிட்டான். நான் என்ன கேட்கிறேன்னு தெரியல, ஏன் நான் கை தூக்குறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாரும் வேற, நீங்கள் நானும் ஒண்ணு, அசரத்தோட நான் அப்படின்ட்டான். என்ன ஆச்சுப்பா? அசரத்தை நரகத்துக்கு கூட்டு போயிட்டான். அந்த மாதிரி இப்படி அரை தூக்கத்திலே வந்துட்டு அரை தூக்கத்திலே போறதுல விஷயம் உள்ள போகுதா இல்லையான்னு தெரியாது. குடத்தை குப்புற வச்சுட்டு, குடத்தை பைப்புக்கு நேரம் குப்புற வச்சுட்டான் அவன். 3 மணி நேரமா தண்ணி விழுவுது. குடம் ரொம்பமா குடத்தை நிமித்து வைக்கணுங்க. மனசு இங்க இருக்கணும். மனசு பூரா நாளைக்கு என்ன சரக்கு வாங்கலாம், எவனை ஏமாத்தலாம், எதை அடிச்சு எதுல போடலாம், எவனை ஏமாத்தலாம், இப்படியே இருந்தாக்க இங்க பயான் எப்ப ஏறவே ஏறாது. பயானு ஏறவே ஏறாது. திருக்குறான்ல அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற வாசகத்துல ஆரம்பிக்கிறது 5 சூறா இருக்கு. 5 சூறா மொத்தம். அதுல நமக்கு எல்லாம் தெரிஞ்சது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 1, சூரத்துல் கஹஃப், சூரத்துல் அன்ஆம், சூரத்துல் ஃபாத்திர். இது மாதிரி 5 சூறா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு ஆரம்பிக்குது. அதுல சூரத்துல் அன்ஆம் அப்படிங்கிற ஒரு சூறா, அந்த சூறாவுல அல்லாஹ் நிறைய விஷயங்களை சொல்றான். நமக்கு ஆறுதலாக அதுல ஒரு வசனம் வருது. என்ன வசனம்? மன் ஜாஅ பிஹஸனின் ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் ஒருத்தர் ஒரு நன்மை செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் எத்தனை நன்மை தருவான்? 10 நன்மை எழுதுறான். 1க்கு 10. அல்லாஹ்வுடைய கணக்கு என்னங்க? 1க்கு 10 நன்மை அல்லாஹ் தர்றான். அதே வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வமன்ஜாபி சய்யாத்தி ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா. ஒருத்தன் ஒரு தீமை செஞ்சான்னு சொன்னா அந்த தீமையை தவிர வேற எழுதக்கூடாது. ஒரு தீமை தான் எழுதுறான். நல்லா வாங்கிக்கங்க. அல்லாஹ்வுடைய வசனத்தை பாருங்க. ஒரு நன்மைக்கு எத்தனை நன்மை தர்றான்? 10 நன்மையை தர்றான் அல்லாஹ். அப்ப அதே மாதிரி ஒரு தீமை செஞ்சா 10 தீமை எழுதணும்ல, எழுதுறது இல்லை. அதான் அல்லாஹ்வுடைய தயாளத்தன்மை, அல்லாஹ்வுடைய இரக்கம். ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, நாளை மறுமையில அல்லாஹ் விசாரிப்பான், மேம்போக்க பெருந்தன்மையா விசாரிப்பான். துருவி துருவி விசாரிச்சானா நம்ம நாசமா போயிடுவோங்கிறாங்க ரசூலுல்லாஹ். துருவி ஒரு நாளைக்கு, இன்னைக்கு என்ன தேதி? பிப்ரவரி மாசம் 25ஆம் தேதி. 2026ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 25ஆம் தேதி எந்திரிச்சதுல இருந்து படுக்கிற வரைக்கும் நீ என்னென்ன செஞ்ச அப்படின்னு எடுத்து கேட்க ஆரம்பிச்சாங்க. நம்ம தொலைஞ்சோம். உண்மையிலே சொல்லுங்க, நல்லது செஞ்சிருப்போமோ தீய செஞ்சிருப்போமா? வார்த்தையில, பார்வையில, கேள்வியில, பிடிக்கிறதுல, நடக்கிறதுல, நினைக்கிறதுல நன்மையோட தீமை தான் கூட. அல்லாஹ் துருவி கேட்க ஆரம்பிச்சானா நம்ம நாசம் ஆயிரும். யாரு சொல்றா? ரசூலுல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய கணக்கு ஒரு நன்மைக்கு 10 நன்மை, ஒரு தீமைக்கு என்ன செய்யறான்? ஒரு தீமை தான் எழுதுறான். அதுவும் பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நன்மை செய்யணும்னு நாடுறான். உதாரணமா இன்னைக்கு படுக்கும் போது தஹஜ்ஜுத் தொழுவணும் நீயத்தை வச்சுட்டு படுக்கிறோம். தஹஜ்ஜுத் எத்தனை மணிக்கு? சஹர் டைம் தான் தஹஜ்ஜுத் தொழுக. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நமக்கு முன்னாடி சஹருக்காக தான் எந்திரிக்கிறோம். அப்போ 4 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுகிறது நமக்கு பெரிய பாக்கியம். யாராவது ஒரு நாள் தொழுதுருக்கோமா? சஹர் நேரத்தில் யாராவது 4 ரக்காத் தொழுதுருக்கோமா? இது வரைக்கும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இனிமே முயற்சி செய்யுங்க. சஹருக்கு எந்திரிக்கிறோம், 4 ரக்காத் நஃபில். இப்ப இங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ், ஒருத்தர் தஹஜ்ஜுத்துக்காண்டி நீயத்தை வச்சு படுக்கிறார், எந்திரிக்கல, ஃபஜ்ருக்கு தான் எந்திரிக்கிறார். இந்த நீயத்தை வச்சார்ல, அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறானா? தஹஜ்ஜுத் தொழுகை நன்மையை தந்துறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிருபை உள்ளவன் பாருங்க. நம்ம தாங்க புறமுது காட்டிட்டு போறோம் அல்லாஹ்ட்ட. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நம்மளை எப்படியாவது அவனுடைய அருளுக்குள்ள, அவனுடைய ரஹ்மத்துக்குள்ள எப்படியாவது சேர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் அல்லாஹ் நினைக்கிறான். நம்ம தான் முதுகு காட்டிட்டு போறோம் அல்லாஹ்ட்ட. அப்ப தஹஜ்ஜுத் நீயத்தை வச்சுட்டு படுக்கிறாரு, எந்திரிக்கல, என்ன கிடைக்குது? தொழுதை நன்மை கிடைச்சு போகுது. தூக்கம் அவருக்கு போனஸ்ங்கிறாங்க ரசூலுல்லாஹ். தூக்கம் என்ன இது? அவருக்கு ஆஃபர், அவருக்கு போனஸாக கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நன்மை செய்ய நாடிய உடனே, நீயத்தை வச்ச உடனே அல்லாஹ் எழுதிறான். இன்னைக்கு இப்ப நினைக்கிறாரு,
இத்தனை நாள் தாஜு தொழுவல, இன்னைக்கு நான் தாஜு தொழுவணும் அதே சொல்லிட்டாங்க. நீயத்தை வச்ச உடனே என்ன செஞ்சிடான், அல்லாஹ் சொல்றான் மலக்கு மார்ட்ட, எழுதுப்பா அப்துல் காதர் மையம் இப்ராஹிம் இன்னைக்கு தாஜு தொழுகிறதுக்கு நீயத்தை வச்சுட்டாரு, எழுதுங்கிறான் அல்லாஹ். இல்ல அப்ப முழக்கர் சொல்லுவாங்க, தொழுகிற அப்புறம் எழுதிக்கிறோம், நீயத்தை வச்சுட்டார்ல எழுதுங்கிறான் அல்லாஹ் நினைச்ச உடனே. ஆனா தீயது நீயத்து வச்ச உடனே அல்லாஹ் எழுத சொல்ல மாட்டான். ஒருத்தன் சொல்றான், இன்னைக்கு நைட்டு எல்லாம் தூங்கினோடனே இன்னார் வீட்டுல இருந்து இதை தூக்கிடணும் ஐடியா பண்றான். மலக்குமார் சொல்லுவாங்க, தூக்கணுங்கிறான் எழுதிடுவான்னு கேட்கிறான். இல்ல, அந்த தூக்குற செகண்ட் வரைக்கும் அவகாசம் கொடு, ஏன்னா கடைசி நேரத்தில் திருந்திடுவான். தூக்குனா மட்டும்தான் எழுதணும், நீயத்தை வச்சா எழுதக்கூடாது அப்படிங்கிறான். அதே மாதிரி அந்த தப்பு செஞ்ச உடனே மலக்குமார் கேட்கிறாங்களாம், யாரெல்லாம் நன்மை செஞ்ச உடனே 10 நன்மை எழுத சொன்னேன், இப்ப தீமை ஒண்ணு செஞ்சிருக்கிறான் 10 தீமை எழுதுவான். இல்ல ஒன்னே ஒண்ணு செய், ஒன்னே ஒண்ணு எழுது, இன்னும் அவகாசம் கொடு. அவன் அந்த வருந்தி மன்னிப்பு கேட்டான்னு சொன்னா அதையும் அழைச்சிருக்கிறான். சுபஹானல்லாஹ். இதெல்லாம் தாண்டி தாங்க நரகத்துக்கு போறான் மனுஷன். இதையெல்லாம் தாண்டி தான் நாளைக்கு மறுமையில நரகத்துக்கு போறான். இப்ப சொல்லுங்க, அல்லாஹ் நம்ம மேல இறக்க உள்ளவனா இருக்கானா, இல்ல நம்ம கல் நெஞ்சக்காரங்களா இருக்கோம்? அப்ப எவ்வளவு இறக்கம் உள்ளவனா இருக்கான். ஆனா நம்ம தான் என்ன செய்யறோம், கல் நெஞ்சக்காரங்களா இருக்கிறோம். ஒரு சம்பவத்தை ரசூல்லா சொல்றாங்க. ரசூல்லா காலத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நடந்து போறாரு, பாலைவனத்தில் நடந்து போறாரு. ஒரு பெரிய மணல் மலை ஒன்று இருக்கு. அதுல ஏறி தாண்டும் போது நினைச்சுக்கிட்டாராம், இந்த மணல் அளவு எனக்கு கோதுமை இருந்துச்சுன்னு சொன்ன நான் ஏழைகளுக்கெல்லாம் கொடுப்பேன், இந்த மணல் அளவு என்ன கோதுமை இருந்துச்சுன்னு சொன்ன நான் ஏழைகளுக்கெல்லாம் வாரி வழங்குவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே போயிட்டார். போயிட்டு அங்க என்ன செய்யறாரு, கொஞ்ச நாள்ல அவருக்கு மவுத்து வந்துச்சு, மௌத்தா போயிட்டார். மவுத்து வரைக்கும் அவர் பணக்காரர் ஆகவும் இல்லை, கோதுமை வரவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை, மௌத்தா போயிட்டாரு. மவுத்துக்கு பிறகு அவருடைய செயலேடுகள் எல்லாம் காமிக்கிறான். அப்ப அவருடைய செயலேட்டுல எழுதப்பட்டிருக்கு, ஒரு மணல் அளவு, ஒரு மலை அளவு கோதுமைய இவர் தர்மம் செஞ்ச நன்மை எல்லாம் எழுதி வச்சிருக்கான். இவருக்கு ஆச்சரியம், யாரெல்லாம் நான் வாழ்நாள் பூரா பக்கீரா தான் இருந்தேன், இவ்வளவு கோதுமையை நான் கண்ணிலே பார்த்தது இல்லை, நான் தர்மம் செஞ்ச மாதிரி எழுதியிருக்கியே. அப்ப அவன் நல்லா சொல்றானா, நீ ஒரு நாள் இந்த மலையை பார்த்துட்டு கோதுமை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் தர்மம் செய்வேன் நினைச்சு இல்ல, அப்பவே உனக்கு இந்த நன்மையை நான் எழுதிட்டேங்க. இதுதாங்க அல்லாஹ், இதுதான் அல்லாஹ். நமக்கு அவனுக்கு இதான் டிஃபரன்ஸ். ஒரு சாதாரண நினைப்புக்கெல்லாம் என்ன செய்யறான், இவ்வளவு பெரிய நன்மையை தரான். இன்னொரு சம்பவம் சொல்றாங்க, ஒருத்தர் 99 கொலை பண்ணார். 99 கொலை பண்ணார். பண்ணிட்டு எனக்கு ஏதாவது இதுல இருந்து விடுதலை கிடைக்குமான்னு கேட்டார். சொன்னாங்க, இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுங்க, வழி சொல்லுவாரு. போய் அவர்கிட்ட போய் கேட்டான், ஏங்க நான் 99 கொலை பண்ணிட்டேன், என்னை அல்லாஹ் மன்னிப்பான? அவர் உடனே, அட நாசமா போறான், நீ 99 கொலையா பண்ண, உன்னை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன். அவரையும் போட்டான். எத்தனை ஆச்சு? 100 கொலை. 100 கொலை முடிஞ்ச உடனே எனக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு உருக்கம் வந்துச்சு, 100 கொலை பண்ணிட்டவன். திரும்ப கேட்டார், எனக்கு இதுல இருந்து விமோச்சனம், இன்னும் ஊர்ல ஒரு இல்ம படிச்சவர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேளு, ஏதாவது உனக்கு விளக்கம் சொல்லுவார். அதே மாதிரி அவர்கிட்ட போய் கேட்கிறான், நான் 100 கொலை பண்ணிட்டேன், எனக்கு ஏதாவது இருக்காரு. அப்ப அவர் சொன்னாரு, நீ சில ஊர்களுக்கு பயணம் போ, பயணம் போகின்ற பொழுது அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே போ. இதுதான் இல்மு உள்ளவங்க சொல்றது. மார்க்க கல்வி கட்டுறவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, சும்மா சுத்தி விட மாட்டாங்க. சில ஊர்களுக்கு போகணும், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே போகணும். நீ எந்த ஊர்ல பாவம் பண்ணியா அந்த ஊருக்கு மட்டும் வந்துடாது, ஏன்னா அதே சிந்தனை தான் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதே மாதிரி அந்த ஊருக்கு அவன் போய்கிட்டு இருக்கையில மவுத்து இருக்குல்ல, எப்ப வேணா வரும், இடையில மவுத்து வந்துருச்சு, மௌத்தா போயிட்டான். எந்த ஊருக்கு போகணும்னு நினைச்சா நான் அந்த ஊருக்கு போகல, நடுவில் மௌத்தா போயிட்டான். இப்ப நன்மையுடைய மலக்குமாறு தீமையுடைய மலக்குமாறு வர்றாங்க. இவனுடைய உயிரை யாரு கைப்பற்றுறது, கெட்டவனா நல்லவனா? அல்லாஹ்வுடைய கணக்கு பாருங்க. வந்து கணக்கு போட்டு பார்த்த உடனே நன்மையோட மலக்குமாறு சொல்லுவாங்க, இவன் பாவம் செஞ்ச ஊர்ல இருந்து நன்மையான ஊரை நோக்கி வந்துட்டான், அதனால இவனை நாங்க தான் கைப்பற்றுவோங்கிறாங்க. தீமையான மலக்குமாறு, 1 இல்ல 2 இல்ல 100 கொலை பண்ணியிருக்காயா, எங்களுக்கு தான் அவன் சொந்தம்னு இப்படியே தர்க்கம் நடக்குது. அப்ப அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி தீர்ப்பு செய்ய சொல்றான். இருங்க, பிறப்பட்ட ஊருக்கும் இவன் போற ஊருக்கு உள்ள தூரத்தை அளங்க, பிறப்பட்ட ஊருக்கு இவன் போற ஊருக்கு உள்ள தூரத்தை அளங்க, ரெண்டுல எந்த ஊருக்கு நெருங்கி இருக்கிறானோ அந்த மலக்கை கைப்பற்றிக்கலாம். அளக்கப்பட்டுச்சு. இவன் பிறப்பட்ட ஊர்ல இருந்து
நன்மை செய்யற ஊரு பக்கம் ஒரே ஒரு ஜான் தான் அதிகமாயிட்டான். ஒரு ஸ்டெப்பு யாரை கைப்பற்றினா? நன்மையுடைய மலக்குமார் கைப்பற்றிட்டாங்க. இதுதாங்க அல்லாஹ்வுடைய கணக்கு. இதெல்லாம் ரசூல்லா சொல்றாங்க, சும்மா கட்டுக்கதை இல்லை, சும்மா கட்டுக்கதை புக்கில் வந்த கதையெல்லாம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இந்த விஷயத்த. அப்ப இவ்வளவு இரக்கம் உள்ள அல்லாஹ் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? அவன் பக்கம் நாம் ஒரு அடி நடந்தால் அவன் என்ன செய்யறான்? நம்ம பக்கம் 2 அடி நெருங்கி வரான். அவன் பக்கம் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தினோம்னா அவன் நம்ம பக்கம் இறங்கியே வந்துடுறான். நம்ம தான் அவன் பக்கம் திரும்புறதே இல்லை. நம்ம தான் என்ன செய்யறான்? வாரத்துக்கு ஒரு வாட்டி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி, நேரம் கிடைக்கும் போது அசதிக்கு தொழுகிறது இல்லை, வசதிக்கு தொழுகிறது. அசதியா இருந்தா அதை போங்க, எனக்கு அசதியா இருந்துச்சு, அசதியெல்லாம் தொலை விடுறதுக்கு காரணம், அசதியெல்லாம் தொலை விடுறதுக்கு காரணம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நன்மையை தர்றதுக்கு என்ன செய்யறான்? நிறைய நம்ம பக்கம் நெருக்கமாக இருக்கிறான். அதனால இந்த நன்மைக்குரிய மாசத்துல முடிஞ்ச அளவுக்கு நல்ல வார்த்தைகள், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர், குர்ஆன் ஓத தெரிஞ்சா குர்ஆன் ஓதுறது, இல்லாட்டி தஸ்பீஹ் ஓதுறது, இது மாதிரி அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்றது, நம்ம நல்ல அமல்கள் செய்யறது. இந்த மாதிரி செஞ்சா அல்லாஹ் நம்ம நல்லோர்களுடைய கூட்டத்துல